ஹலோ, ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு டின்னர் நம்ம என்ன பண்ணோன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மழை வந்துருந்துச்சு. அதனால சூடா கொஞ்சம் பிரியாணி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எனக்கு அவ்வளவா பிரியாணி பண்ண வராது. பட் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாவே இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும். கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் ஆல்ரெடி. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் 200 கிராம் ஆனியன் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நல்லா போட்டு அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆயிட்ட பிறகு ஒரு 2 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? எல்லாம் கொஞ்சம் ஹோம்மேடாவே தான் யூஸ் பண்ணுவேன். நானு வெளிய வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். என்னைக்குன்னா எமர்ஜென்சினா மட்டும் தான் நான் வெளிய வாங்குவேன். அப்புறம் நம்போ வா செஞ்சு வச்சதே கொஞ்சம் தான் மீதி இருந்தது. அதில 2 1/2 ஸ்பூன் நான் போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு இந்த மாரி பாருங்க, நான் எப்படி கொழைய வச்சு செஞ்சிருக்கேன்ட்டு. ஏன்னா அந்த மாரி கொழைய வச்சு செஞ்சா டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் அப்படியே முழுசு முழுசா இருந்தா எனக்கு பிடிக்காது. அதனால நல்லா கொழைய வச்சு, அதுக்கப்புறம் நல்லா கொழியிற வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணியிருந்தேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இதில கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் மாதிரி ஒரு சில்லி பவுடர், ஆச்சி சில்லி பவுடரு, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எல்லாமே ஆச்சியில யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அத தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். பாருங்க இந்த மாரி கலர்ல வரும். ஏன்னா இதில ஆல்ரெடி கொஞ்சம் கலர் மாதிரி எல்லாத்துலயுமே சேர்ந்து தான் இருக்கும். பட் இது கலர் இல்ல ஒரிஜினலு. அப்புறம் வெறும் 3 பச்சை மிளகா தான் போட்டிருந்தேன் நானு. ஏன்னா, அது ஆல்ரெடி ஸ்பைசியா இருந்திருக்கும் இல்லையா? அதனால. அப்புறமா ஒரு 200 கிராம் கர்ட் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கினேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாரி கிரேவி கிரேவி மாதிரி ஆயிடும். கிரேவி மாதிரி ஆயிட்ட பிறகு ஒரு 1/2 கேஜி சிக்கன் நான் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா, அதில கோட்டட் ஆவணும் இல்லையா? அது அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு அ கொஞ்சம் கொத்தமல்லியும், புதினாவும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு ஒரு 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கினேன் இதில நானு. அதுக்கப்புறம் நல்லா மூடியும் வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கும்போது, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இது கொஞ்சம் ஸ்லைட்ஸா கொஞ்சம் பெரிய வீடியோவா இருந்துச்சு. அதனால நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு தான் நான் ஒரு புது செடி வச்சிருக்கேன். மணி பிளான்ட்டு. லாஸ்ட்ல பாருங்க. ஓகே பாய். நாளைக்கு பார்க்கலாம்.